நான் ஆர்கே நகர்ல போட்டிட்டப்ப கூட நான் ஓட்டுக்கெல்லாம் பணம் கொடுக்கல. பழனிசாமி இப்ப ஓட்டுக்கு 10,000 6,000 கொடுத்ததுனால அவங்க பயந்து போய் அவங்க பார்த்த இடத்துல ஒரு 10 வீடு 20 வீடுகள்ல ஒரு 2 கூட்டுகள்ல சில பேர் நிறைய கடன் பட்டு கடனை அடைக்க முடியாமலாம் என்கிட்ட உதவி பண்ணிருக்காங்க. புரட்சி தலைவர் மீதும் அம்மா மீதும் பாஜகங்கிற கட்சிக்கு பெரிய மரியாதையும் அன்பு இருக்கு. 6 பேர் கொண்ட கும்பல் அதை ஒரு அது பெரிய கட்சிய மோடி அவர்கள் பிரதமராக வரணுங்கிறதுல தமிழ்நாட்டு மக்களும் அவருக்கு ஆதரவு அளிக்கிற விதமா இந்த முறை உறுதியாக நல்ல வெற்றியை பெறுவோம். அதாவது கோயில்ல உட்கார்ந்து நல்ல விஷயங்களை பற்றி பேசுறோம். சமயத்துல நாம மதுபால் தாயம்மன் திருக்கோயில் கும்பிடுறவங்க அவங்க 25 ஆண்டுகள் கழிச்சு விழா எடுக்கிறாங்க. அதுக்கு திரு செந்தில் அன்போடு அழைத்தாரு. நானும் அதுக்காக தங்கி இந்த விழாவில் கலந்துக்கிட்டு அவங்களோட சாப்பிட்டுட்டு இன்னைக்கு சென்னைக்கு கிளம்புறாங்க. நான் இங்க 2 நாள் இங்கதான் இருக்கேன். போற இடத்துல எல்லாம் மக்கள் உறுதியாக நீங்க நல்ல வாக்கு வித்தியாசத்துல வெற்றி பெறுவீங்கன்னு சொல்றாங்க. நான் ஒன்னும் கருத்து கணிப்புலாம் நடத்தல. மக்கள் சொல்ற கருத்துக்களை கேட்டு இருக்கிறேன். நீங்கதான் பாத்துட்டு இருக்கீங்கள 14 ஆண்டுகளுக்கு அரசியல் ரீதியா வந்தாலும் இடையில ஒரு 7 வருஷமா நான் போயிட்டு இருக்கேன். கட்சி நிகழ்ச்சிக்கு ஒரு வேட்பாளரா எல்லா கிராமத்துக்கும் போறப்ப எல்லா ஊருக்கு போறப்ப அவங்க வீட்டுல ஒருத்தனா என்ன நினைச்சிட்டு இருந்திருக்காங்க. எப்பயுமே நான் ஒருத்தரா இருக்கேங்கிறத அவங்க சந்திக்கிறப்ப எனக்கு பெரிய மகிழ்ச்சியா இருந்துச்சு. ஜாதி மத வித்தியாசம் இல்லாம என்ன அவங்க வீட்டு பிள்ளையா எல்லோரும் நமது தேனி நாடாளுமன்ற தொகுதியில ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் என்பதை என்னால உணர முடிஞ்சிச்சு. எனக்கு பெரிய மகிழ்ச்சியா இருந்துச்சு. பெருமைப்படுறாரு. என்னது? அதாவது 99 நான் முதல் தேர்தல் இருந்தேன். அப்ப இந்த ஓட்டுக்கு பணம் கொடுக்கிற கலாச்சாரம் கிடையாது. அப்ப 2001 சட்டமன்ற தேர்தல் இருந்துச்சு. அப்பயும் கிடையாது. உள்ளாட்சி தேர்தலையும் கிடையாது. 2004 பாராளுமன்ற தேர்தலையும் இல்ல. தமிழ்நாடு முழுவதும் நானே வேட்பாளர். 2006 சட்டமன்ற பொது தேர்தல் நடந்துச்சு. அப்ப நான் இங்க இருந்தேன். அம்மா எல்லாம் இருந்தாங்க. அப்பயும் கிடையாது. 2011 தேர்தல் வரைக்கும் நான் தேர்தல் இருக்கிறேன். 99லயும் கிடையாது. 11க்கு அப்புறம் அப்படி ஒரு தவறான கலாச்சாரம் தமிழ்நாடு முழுவதும் பழகிருக்கு. நான் ஆர்கே நகர்ல போட்டிட்டப்ப கூட நான் ஓட்டுக்கெல்லாம் பணம் கொடுக்கல. என்னை சேர்ந்த சில முன்னாள் எம்எல்ஏக்கள் பழனிசாமி இப்ப ஓட்டுக்கு 10,000 6,000 கொடுத்ததுனால அவங்க பயந்து போய் அவங்க பார்த்த இடத்துல ஒரு 10 வீடு 20 வீடுகள்ல ஒரு 2 கூட்டுகள்ல ஏதோ டோக்கன் கொடுத்ததா தகவல் வந்த உடனே நான் நிறுத்திட்டாரு. உடனே டோக்கன் கொடுத்தாரு. இங்க இப்ப யார் டோக்கன் கொடுத்தாருன்னு உங்களுக்கு தெரியும். நான் தேனியில நிக்கிறதுனால மாத்திரம் சொல்லல. தேனி மக்களுக்கு என்ன ஏற்கனவே தெரியும் நல்லா. நான் ஒரு 11 ஆண்டு எம்பியா இருந்தப்ப மக்கள் கேட்டதெல்லாம் செஞ்சிருக்கேன். அது எம்பி ஃபண்ட்ல இருந்து சரி, அரசு திட்டங்கள்ல இருந்து சரி, அது போல ஊர் பொது காரியத்துக்கு அரசாங்கத்தை எல்லா கோயிலும் செய்ய முடியாது. நான் அவங்களுக்கு என்னால் முடிஞ்ச அளவு கோயில்களுக்கு உதவி செஞ்சிருக்கேன். அது போல தனிநபர்களுக்கு உதவி செஞ்சிருக்கேன். கட்சி ஜாதி வித்தியாசம் இல்லாம என்கிட்ட எங்க வீட்டு பொண்ணு, நாங்க ஏழ்மையில இருக்கோம், எங்க வீட்டு பொண்ணு கல்யாணம் பண்ணோம், எங்களுக்கு பண தேவை இருக்கு, நீங்க உதவி செஞ்சா நல்லா இருக்கு கேட்ட உதவி பண்ணிருக்கேன். அதே மாதிரி உங்களுக்கு தெரியும், ஸ்கூல் படிக்க வைக்க முடியல, ஏழ்மை நிலையில இருக்கா, எங்க பையனுக்கோ பொண்ணுக்கோ ஃபீஸ் கட்டணுமாங்க, கல்லூரிக்கு கேட்டிருக்காங்க. நான் சொல்லி காமிக்கல. எதனால நான் பணம் கொடுக்க மாட்டேன்னு சொன்னப்ப நான் சொல்றேன். நான் எங்கேயுமே நீங்க பரப்புரையில நான் சொல்லல. எதிர்கட்சிகள்லாம் பணம் கொடுத்தப்ப நான் அதுக்கு சொன்னேன். எங்க கட்சி நிர்வாகிகள்லாம் அவங்க பணம் கொடுக்கணும்னு சொன்னாங்க. முதல் நான் இன்னைக்கு ஆதிப்பட்டி போனேன், பொதிப்புறம். எனக்கு அது மாதிரி பழக்கம் இல்லை. இப்போ நான் மக்களை எல்லாம் என் உறவுகளா நினைக்கிறேன். இவங்களெல்லாம் 500க்கும் 1000த்துக்கும் கொடுத்து விலைக்குவாங்க. எனக்கு பிடிக்காது. அது அவங்களை அவமதிப்ப மரியாதை செய்யற மாதிரி அர்த்தம். யாரு என்ன உதவி கேட்டாலும் என்னால செய்யக்கூடியவங்க.
அது பள்ளி படிப்புக்காக இருக்கட்டும், திருமண உதவி, ஏன் இன்னும் சொல்ல போனா சில பேர் நிறைய கடன் பட்டு கடனை அடைக்க முடியாமலாம் என்கிட்ட உதவிக்கு வந்திருக்காங்க. அதெல்லாம் நான் வெளியில தெரியாம பண்ணியிருக்கேன். பல தரப்பு உதவிகள் செய்திருக்கேன். அதனாலதான் அந்த மக்கள் என்ன மேல அவளை நான் அவர்கள் செய்த உதவியெல்லாம் யாருங்க மறக்காம என்னை அவங்க வீட்டு பிள்ளையாக்குறது என்ன திரும்ப தேர்தலில் வந்தப்ப என்ன அமோகமா வரவேற்கிறாங்க. அவர்களுக்கு போய் அவர்களை அவமதிக்கிற மாதிரி நாம ஓட்டுக்கு பணம் கொடுக்க மாட்டேன். அவர்கள் வெற்றி பெற செய்தால் தொடர்ந்து அவர்களுக்கு நாம் என்ன செஞ்சுட்டு இருந்தோம்னா அவர்கள் உதவிகள் செய்வேன். என்னுடைய பழக்கம் இங்க நிக்கலனாலும் வேற எந்த தேர்தல் இருந்தாலும் நான் இதை சொல்றேன். இதுதான் உண்மை. திரு அண்ணாமலை ஒரு ஆளுகின்ற தேசிய கட்சியின் தலைவர். அவர் ஏனாதானான்னு பேசுற நபரும் கிடையாது. நல்லா படித்தவர், திறமைசாலி, இன்னொன்னு சிறப்பா செயல்படக்கூடிய ஒருவர். அவர் யாரையும் மோகஸ்துதிக்கு என்ன மாதிரி அவரையும் மோகஸ்துதிக்கெல்லாம் பேச மாட்டார். அவரும் உள்ளத்துல இருந்து பேசுறவர் தான். அவருடைய கருத்தை நானே கேட்டுட்டு இருந்தேன். அவர் என்ன வச்சு சொல்றாருங்கிறத தேர்தல் முடிஞ்சதை நம்ம பார்க்கணும். அவர் ஒரு கருத்து சொல்றாருன்னா அவர் சும்மா என்ன புகழ்ந்து பேசணுங்கிற அவசியம் அவருக்கும் கிடையாது. அவர் மாதிரி கருத்து சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா எனக்கு தெரிஞ்சவரை நான் என்ன புரிஞ்சுக்கிறேன்னா, புரட்சி தலைவர் மீதும் அம்மா மீதும் பாஜகங்கிற கட்சிக்கு பெரிய மரியாதையும் அன்பு இருக்கு. அம்மாவுடைய கட்சி, புரட்சி தலைவர் ஆரம்பித்த கட்சி வீடாகிவிடக்கூடாது, அது அழிஞ்சு விடக்கூடாது, அது நல்லவர்கள் கையில வரணும் அப்படின்னு அந்த கட்சி நல்லா இருக்கணும்னு நினைச்சு அவர் பேசியிருக்காரு. நீங்க வேணா டிடிவி தினகரன் அப்படின்னு நபர் சொல்லி நீங்க கேக்குறீங்க. அது இன்றைக்கு ஒரு சொன்னார்ல, ஒரு கான்ட்ராக்ட், ஒரு கமர்ஷியலா இருக்காங்க. அங்க ஒரு 6 பேர் கொண்ட கும்பல் அத ஒரு அது பெரிய கட்சிய ஒரு வணிக நிறுவனம் போல் நடத்துறாங்க, வியாபாரத்துக்காக பயன்படுத்துறாங்க. ஒரு பெரிய கட்சி, ஒரு பெரிய இயக்கம். அவர்கள் பிஜேபியை வளர்க்கணும்னு நினைச்சா அந்த கட்சி அழியிட்டு சொல்லுவார். ஆனா அந்த கட்சி தேர்தல் முடிஞ்சதும் இவர்கள் கையில வரணும்னு சொல்றது நான் என்ன பார்க்கல. அம்மாவுடைய தொண்டர்கள்ட்ட அந்த கட்சி சேரும், உண்மையான தொண்டர்கள்ட்ட. அந்த கட்சி நல்லா இருக்கணுங்கிற நல்ல எண்ணத்துல அவர் பேசியிருக்கார். ஒரு தேசிய கட்சி, இந்தியாவை ஆளுகிற கட்சி, தொடர்ந்து ஆளப்போகிற கட்சி, அதனுடைய மாநில தலைமை 3 ஆண்டுகளாக கிராமமா சுத்தி என் மண் என் நாடுங்கிற மக்கள்ங்கிற யாத்திரை போறவரு. இன்னொன்னு எல்லா பகுதியில் உள்ள மக்களுடைய மனநிலையை உணர்ந்தவர். அவர் உள்மனசுல இருந்து பேசுறாரு. அவர் எனக்கு ஆதரவா பேச வேண்டிய அவசியமும் அவருக்கு கிடையாது. அவர் பேசுறாருன்னா அவருக்கு அம்மாவுடைய இயக்கத்து மேல உள்ள அன்பும் அந்த இயக்கம் நல்லா இருக்கணுங்கிற நல்லெண்ணமும் தான் வெளிப்படும். அப்படிதான் நம்ம பார்க்கணும். என்டிஏ கூட்டணி இந்த தேர்தல்ல மோடி அவர்கள் பிரதமரா வரணுங்கிறதுல தமிழ்நாட்டு மக்களும் அவருக்கு ஆதரவு அளிக்கின்ற விதமா இந்த முறை உறுதியாக நல்ல வெற்றியை பெறுவோம். அது போல நல்ல வாக்கு சதவீதத்தை பெறுவோம். அதாவது கோயில்ல உட்கார்ந்து நல்ல விஷயங்களை பத்தி பேசுறோம், ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் பேசுறோம். சில மனிதர்கள் எதிர்மறையானவர்கள், அவர்கள் பாத்தீங்கன்னால எதிர்மறையான ஒரு உணர்வு வெளிப்படுறது. ஒரு நல்ல கோயில்ல, அந்த பால் தாயம்மாள் கோயில்ல அது போன்ற என்ன சொல்றது, ஒரே வார்த்தையில் சொல்றோம், அது போல, அதாவது மனிதர்கள் இல்லாத ஒரு அரக்கத்தனமான ஜென்மங்களை பத்தி பேச வேண்டிய அவசியம் இல்லை. மூணு பேர் அவங்களுடைய ஆசையை அவங்க சொல்றாங்க. சில திருந்தாத